ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது தமிழ் ஷாப். நான் சிவா. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரு ரோபோட்டிக்காம் எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன பிசிக்ஸ் இருக்கு, கோடிங் எப்படி பண்றது, இதுக்கு தேவையான சர்க்கியூட்ஸ், மோட்டார் டிரைவர்ஸ், அதை பத்தி எல்லாத்தையும் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. அதனால நீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. எப்படி நல்லா இருக்கு, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. அடுத்த வீடியோல இந்த ரோபோட்டிக்காம் எப்படி பண்றது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி தரேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இது தமிழ் ஷாப். நான் சிவா. இப்போ நான் சும்மா இருந்த டைம்ல நீங்க எல்லாரும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணனா நானே என் வாயில சொல்லிட்டேன், இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நாங்களும் தொடர்ந்து வீடியோ போடலாம். வீடியோக்குள்ள போலாம். இது எப்படி செய்யறதை பாக்க. இந்த ரோபோட்டிக்காம நம்மளால் 6 டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் நகர்த்த முடியும். அதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, இதில் இருக்க பவர்ஃபுல் மோட்டார்ஸ் அதுதான் காரணம். இந்த மோட்டர்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அதை கண்ட்ரோல் சர்க்கியூட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் இருக்க மோட்டார். இந்த மோட்டரை நான் ஏன் ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ஷன் கொடுக்காம ஒரு கியர் வச்சு கனெக்ஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸ் ஃபிசிக்ஸ் கிளாஸ்க்கு திரும்பி போயிட்டு வரலாம் வாங்க. இந்த ப்ராப்ளம் நம்ம சயின்ஸில் நிறைய தடவை படிச்சிருப்போம். இதுக்கு நம்ம ஒரு ஸ்பேனரில் லாங் ஹேண்டில் யூஸ் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது நமக்கு டார்க் அதிகமாக கிடைக்குது. இதுவே கொஞ்சம் நம்ம ஸ்பேனரை கிட்ட பிடிச்சி டைட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கொடுக்க வேண்டிய ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். இன்னும் இந்த ஃபார்முலா படி சொல்லணும் அப்படின்னா டார்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ லென்த். அப்படின்னா எப்போல்லாம் நம்ம லென்த் அதிகமாகுதோ டார்க்கும் அதிகமாகும். இப்போது உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், இதுக்கும் மோட்டருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வந்ததுன்னா அந்த டவுட் சரியான டவுட் தான். அடுத்து இது எப்படி மோட்டரில் அப்ளை பண்ண போகிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இந்த மோட்டரில் அந்த டீன்னு கொடுத்துருக்க டிஸ்டன்ஸ் அதிகமாக டார்க் அதிகமாகிட்டே போகும். அது மோட்டரோட டார்க் கிடையாது, இந்த லோடோட டார்க். எப்போது லோடோட டார்க் மோட்டரோட டார்க்கோட அதிகமாக போகுதோ அப்போது மோட்டரால் அந்த லோடை இழுக்க முடியாது. அந்த மாதிரி நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டர் சூடாக ஆரம்பிக்கும், உள்ளே ஏதாவது மால் ஃபங்க்ஷன் நடக்க வாய்ப்பு இருக்குது. இதை நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் நம்ம லோடோட டார்க்கை எப்பயுமே மோட்டரோட டார்க்கோட கம்மியாக வச்சுக்க ட்ரை பண்ணுவோம். அப்போ தான் மோட்டரோட எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆக முடியும், கரண்ட்டும் கம்மியாக இருக்கும். இதை நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று லோடை குறைக்கலாம், அப்படி இல்லைனா மோட்டரோட டார்க்கை இன்க்ரீஸ் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியர்ஸ். ஒரு கியரோட மோட்டரோட ஆர்பிஎம்மையும் இன்க்ரீஸ் பண்ண முடியும், அதே நேரத்தில் டார்க்கையும் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம இந்த டயக்ராம் படி பார்த்தீங்கன்னா மோட்டரில் கனெக்ட் ஆகிருக்க சின்ன கியர் வச்சு நம்ம பெரிய கியர் சுற்றும் போது நமக்கு டார்க் இன்க்ரீஸ் ஆகும். அதுவே பெரிய கியர்லேருந்து சின்ன கியர் சுற்றினா நமக்கு ஆர்பிஎம் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்ததாக நம்ம 2வது ஆக்சிஸ்க்கு போகலாம். இது வந்து மிடில் ஆக்சிஸ். இதில் நான் என்ன கியர் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எபிசைக்ளிக் கியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குட்டி இடத்துல அதிக டார்க் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட 3D டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். இதுதான் ஒரு எபிசைக்ளிக் கியர். இதை அடுத்த வீடியோஸில் நான் இன்னும் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். இப்போ அடுத்ததாக பார்க்கும்போது நமக்கு டாப் ஆக்சிஸ். இந்த டாப் ஆக்சிஸில் தான் நம்ம கிரிப்பரை கொண்டு போய் ஃபிட் பண்ணுவோம். இதுக்கு நம்ம அந்தளவுக்குலாம் டார்க் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நான் ஸ்ட்ரெயிட்டாகவே இதை ஜாயின் பண்ணிட்டேன். இந்த கிரிப்பர் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்டெண்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிரிப்பரை மேலேயும் கீழேயும் கொண்டு போகிறதுக்கு தான். இப்போ நம்ம இது கொஞ்சம் லெஃப்ட் ரைட் அப்படின்ற திருப்ப வேண்டிய கட்டாயத்தினால நம்ம ஒரு சர்வோ மோட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் கியர் மோட்டர் வச்சோன்னா அது கொஞ்சம் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிடும். சர்வோ மோட்டர் இந்த வேலையை ஈஸியாக முடிச்சு கொடுத்தது. உங்களுக்கு வேணும்னா அந்த கியருக்கு பதிலாக கியர்டு மோட்டருக்கு பதிலாக நீங்கள் அந்த இடத்துலையும் ஒரு ஸ்டெப்பர் மோட்டரே வச்சுக்கலாம். உங்களுக்கு கோடிங் தெரிஞ்சால் கொஞ்சம் மாற்றிக்கலாம். இந்த கிரிப்பர் பார்த்தீங்கன்னா எல்லா பொருளையும் ஓரளவுக்கு டைட்டாக பிடிக்கணும். அப்போ தான் நம்ம எடுத்துகிட்டு போகும்போது கீழே விழுந்துடாது. அந்த மாதிரி கொஞ்சம் டிசைன் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு அது டிசைன் ஆகலை அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த கிரிப்பருக்கு முன்னாடி ரப்பர் பீஸ் ஏதாவது ஒன்று வச்சு ஓட்டிடுங்க. இதுதான் நம்மளோட சர்க்கியூட். இதில் 3 A4988 டிரைவர் இருக்குது. இது எல்லா பொருளையும் ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஷார்ட் சர்க்கியூட் ஆகி ஏதாவது ஒரு காம்பனன்ட் போயிடுச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து உட்காந்து சால்டர் பண்ண தேவையில்லை, அப்படியே எடுத்துகிட்டு திரும்பி போட்டுடலாம். இதுதான் A4988 ஸ்டெப்பர் மோட்டார் டிரைவர். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் மொத்தமாக 8 பின்ஸ் இருக்குது. இந்த 3 பின் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப்பர் மோட்டர் எத்தனை ஸ்டெப்ஸ் ரொட்டேட் ஆகணும் ஒரு செகண்டுக்கு அப்படின்றது. இதில் ஃபுல் ஸ்டெப் மோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பர் மோட்டர் ரொம்ப ஸ்பீடாக சுற்றும், டார்க் கம்மியாக இருக்கும். 16 ஸ்டெப் மோட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பர் மோட்டர் அதிக டார்க் இருக்கும், ஆனால் ரொட்டேஷன் ஸ்லோவாக இருக்கும். நமக்கு ப்ராஜெக்ட்டுக்கு எதுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்டெப் இன் டைரக்ஷன் பின். ஸ்டெப் பின்னில் எப்போல்லாம் 5 வோல்ட் கொடுக்குறோமோ நம்ம ஸ்டெப்பர் மோட்டர் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். டைரக்ஷன் பின் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் பின்னில் 5 வோல்ட் கொடுத்தீங்கன்னா கிளாக் வைஸ்லேயும் 5 வோல்ட் கொடுக்கலனா ஆன்டி கிளாக் வைஸ்லேயும் ஸ்டெப்பர் மோட்டர் ரன் ஆகும்.
அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 பின்ஸ் இதுதான் நம்ம ஸ்டெப்பர் மோட்டர் டேரெக்டாக கனெக்ஷன் கொடுத்துக்க போகிறோம். அதனால் உங்களுக்கு எந்த டவுட்டும் கிடையாது. அடுத்து மேலே இருக்க 2 பின் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலாக பவர் சப்ளை கொடுக்கறதுக்காக. இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 100 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஏதாவது வோல்டேஜ் ஸ்பைக் வந்தால் நம்ம சர்க்யூட் ப்ரொடெக்டடாக இருக்கும். இந்த ஐசி வந்து நம்ம மினி ஸ்டெப்பர் மோட்டர் டிரைவர் ஐசி ULN2803. அடுத்து இதோட நம்ம ஹார்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் ஆர்டினோ நேனோ. அப்புறம் ஒரு ப்ளூடூத் HC05 மாடியூல் இருக்குது. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செல்ஃபோன்லேருந்து கமெண்ட்ஸை ரிசீவ் பண்ணி ஆர்டினோ கிட்ட கொடுக்கறதுக்காக தான். அடுத்தா இப்போது கோடிங் பக்கம் போக போகிறோம். இதுதான் நான் முன்னாடி வீடியோவில் பண்ண ஒரு மினி பிசி. இந்த கோடிங் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, எப்போலாம் நம்ம அந்த ப்ளூடூத் ஆப்பில் ஒரு பட்டன் அமுக்கிறோமோ அதுலேருந்து ஒரு கேரக்டர் ஜென்ரேட் ஆகும். அந்த கேரக்டர் நம்ம ப்ளூடூத் வழியாக HC05 மாடியூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ட்ரான்ஸ்ஃபர் ஆன அந்த ப்ளூடூத்தை ஆர்டினோ வாங்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுக்கும். அதுக்கு தான் இந்த கோடு வேலை. அடுத்து இந்த ஆப் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இதுதான் MIT ஆப் இன்வெர்ட்டர். இங்கே தான் நான் அந்த ப்ளூடூத் ஆப் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பிளாக்ஸில் போய் பார்க்கும்போது தெரியும் நம்ம ஒரு பட்டன் அமுத்தும் போது ஒரு கீ ஜென்ரேட் ஆகணும் அப்படின்றது தான். உங்களுக்கு MIT ஆப் இன்வெர்ட்டரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருந்ததுன்னா உங்களுக்கு இது கொஞ்சம் புரியும். இதுதான் நம்ம வீடியோட எண்ட். நீங்கள் இதெல்லாம் கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இது எப்படி பண்ணுறது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிவா. சைனிங் ஆஃப்.